என்பது கொரோனாக்கு அப்புறம் அதிகமாகவே கூடியிருக்கு. இப்போ நம்ம நிற்கிற சமயத்திலேயே பல ஜனாசாக்களுக்கான இறுதியான கடமைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடித்தளமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, இந்த உலக வாழ்க்கை நம்மள யாருக்கும் நிரந்தரமே கிடையாது. இப்போ அவங்க முந்திட்டு இருக்கிறாங்க, நாம் பிந்தி போக போகிறோம். ஆனால் நம்மள மனநிலைகளில் நம்மள்கிட்ட இருக்கிற யதார்த்த உணர்வுகள் எதாக இருக்குன்னா, இன்னும் நீண்ட நெடுங்காலம் இருக்க போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ஒரு கட்டத்தை போட்டுட்டு அந்த கட்டத்துக்குள்ளே சில கோடுகளை கிழித்து அந்த கோடுகளின் வழியாகவே வாழ்வியல் புரிதலை உருவாக்குனாங்க. ஒரு கோடு பார்த்தா நீண்ட நெடிய விதத்தில் அவங்க போட்ட அந்த கட்டத்திலிருந்து வெளியேறுகிறது. சிறு சிறு கோடுகள் எல்லாம் வேற போட்டு காட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். அதெல்லாம் இந்த கோடுகள். அவனுடைய விருப்பமும் ஆசைகளும் பார்த்தா ஒரு பெரிய அளவில் நீண்ட நெடியதாக இருக்கும். ஆனால் அவனுடைய மரணம் இருக்குதே, அது இடையில அவனை குறுக்கிட்டு அவனுக்கான இறுதி நிலைக்கு கொண்டு போயிருங்கிறாங்க. உண்மை அதானங்க. நம்ம எல்லாருக்குமே விருப்பமும் ஆசையும் எண்ணங்களும் பார்த்தா கூட இருக்கு. இன்னும் ஒரு நீண்ட நெடுங்காலங்கள் வாழ போகிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருப்போம். ஆனால் நாம் அறிந்தோ அறியாமலோ அல்லாஹ் நாடிய மலக்குல் மௌத்துகள் நம்மை வந்து சந்திக்கும் போது நமக்கே தெரியாது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோங்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவாக இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, அது மனுஷன்னு மட்டும் கிடையாது, காக்கா குருவி இன்ன பிற அடிப்படையில் ஊர்வன பரப்பன எந்த உயிராக இருக்கட்டும், அவைகளுக்கே தெரியாது நாம் எப்போ மரணிப்போம் எங்கே மரணிப்போம் என்பது அப்படின்றது அல்லாஹ்வுடைய வார்த்தை. படைத்த ரப்பாகிய என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ அல்லாஹ் தான் அதை அறிஞ்சு வச்சிருக்கிறான். எப்போ அந்த மௌத்தை தரணுங்கிறதும் அந்த மௌத்தினுடைய இறுதி நிலைங்கிறதும் படைத்த ரப்புக்குத்தான் தெரியும். ஆனால் அது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த உலக வாழ்க்கையாகவே இருக்காது. அது வேற. இப்போ நாளைக்கு நான் மௌத்தா போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு இன்பமாக இருக்குமா? அல்லாஹ் பிறக்கும் போதே தாயின் கருவில் நம்ம இருந்தோம் பாருங்க. ஒரு 120வது நாளில் 4 மாத நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு சாதாரண நிலையிலிருந்து அதுக்குள்ளே இறைவன் ஒவ்வொன்றாக உருவாக்குறான் உயிராக்கி. அந்த நிலையில் ஒரு 120வது நாளில் இருக்கும்போது ஒரு சாதாரண சதைப்பிண்டம் எலும்பு மச்சை எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் போது மலக்கு வந்து எழுதிடுறார் ஒரு மனிதருக்கு 4 விஷயத்தை. என்னெல்லாம் எழுதிடுறாருன்னு சொன்னால், அவருடைய ரிஸ்க்கை எழுதிடுறார், அவருடைய அஜல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதான் அஜல்னா இதுதான் ஒரு மனிதருடைய வாழ்வியல் பயணத்தினுடைய இறுதி நிலை எப்போ. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க, ஒரு மனிதனுக்கு அவனுடைய மரணத்தின் நிலை வந்து விட்டது என்றால் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், சிறிது நேரம் முந்தாது பிந்தாது அவர்களுக்கான மலக்குல் மௌத்து ரூஹ வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அஜலுக்கான தவணையை அல்லாஹ் வந்து 120வது நாளில் கருவில் இருக்கும்போது எழுதிடுறான். ஒரு மனிதனுடைய அமலை எழுதிடுறான். ஒரு மனிதர் நட்பெயர் உடையவரா தீய பெயர் உடையவரா, சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா, எல்லாம் விதி எழுதப்பட்ட தக்தீர். நாம் இங்கிருந்து வீட்டுக்கு போகணும்னு எழுதப்பட்டிருந்தாதான் வீட்டுக்கு போய் சேருவோம். நீங்கள் ஒரு உணவை உண்ண வேண்டுமானாலும் அல்லாஹ் எழுதாத ஒன்று இந்த உலகத்தில் நடந்தேறாது. ல யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனாங்கிற அந்த இறைமறை வேதத்தின் அர்த்தம் அதுதான். அல்லாஹ் நாடுறது நடக்குது. ஆனால் நம்ம என்ன ஒரு புரிதல் பெறணும்னா, ஆழமா அழுத்தமா இங்கே நாம் வரப்போகிறோம், இதுதான் நிரந்தரம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சேர்த்த செல்வங்களோ கட்டிய மனைவியோ பிள்ளைகளோ எதுவும் உடன் வரப்போவதே இல்லை. எது அவரோடு உடன் வரப்போகிறது என்றால் அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலன். நாம் செய்த நல் அமல்களுக்கு உண்டு சோதிப்பதற்கு தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் மரணத்தை வாழ்வ வச்சிருக்கிறாங்க. இப்போ நாம் இங்கிருந்து போவோம், பிள்ளையாக இருந்தாலும் வந்துடுவார், கூட உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் வந்துடுவாங்க, மனைவியாக இருந்தால் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருப்பாங்க, அதோடு அவர்களும் விடைபெற்றுவாங்க. அவர்கள் சேர்த்த செல்வம் பயன் தர போவதும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நல்ல அமல்கள் சார்ந்த விஷயங்கள் அங்கே பயன் தரப்போகிறது. இப்போ அவர்களுக்கு அதுதான் எபுக்கா அமலுங்கிறாங்க. அவர்கள் சேர்த்த நல் அமல்கள், அந்த நல் அமல்கள் 3 வகையில் பின்தொடரும். ஒன்று சதக்கத்துன் ஜாரியாவாக இருந்தால் பின்தொடரும். இரண்டாவது இல்முன் இன்தஃபு பிஹிங்கிறாங்க, பயனுள்ள கல்வியாக அமைந்திருந்தால் பின்தொடரும். மூன்றாவது சாலிஹான பிள்ளைகள் வழியாக கேட்கப்படுற துவா. நம்ம சொல்ல விரும்புகிறது அதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனவங்களுக்கு நன்மை சேர்க்கறதுக்கு சொன்ன காரியங்களில் இன்றியமையாதது ஒன்று என்ன தெரியுங்களா?
அவங்களுக்காக சதக்கா செய்யுங்க, அதை அவர்களுக்கான நன்மையாக சேருங்க. அவர்கள் மீதான கடமையான நோன்புகள் ஏதேனும் இருந்து அவங்க கலா செய்கிறேங்கிற சூழலில் இருந்து அதை நிறைவேற்ற முடியாமல் போயிருந்தா தைனுல்லா அப்படிங்கிறாங்க. அவங்க கூட கேட்டாங்கல்ல, கடன் பட்டிருந்தா அந்த கடனை நான் ஏற்றுக்கிறேன், அப்படி தான் ஏற்றுக்கிறணும். அதான் ரசூல்லா காட்டின வழி. ஏன்னா மனிதர்களுக்கு நாம் எந்த விதத்துலையும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. பாவங்களுக்கு படைச்சவன் இடத்துல தொழுக மற்ற இபாதத்துகளில் குறை இருந்தால் அல்லாஹ் நாடிட்டா நிச்சயமாக மன்னிச்சிருவாங்க, கேள்வி கணக்கு இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஏதேனும் நாம் கடன் பட்டிருந்தாலோ அவர்களிடத்தில் ஏதேனும் குறைகளை பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போ அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அங்கேயே பைசல் பண்ணி எல்லாத்தையும் தீர்த்துருங்க. அதே மாதிரி தைனுல்லாங்கிறாங்க, அல்லாஹ்வுக்கான கடன். அவங்க மீது ஹஜ் ஏதாவது கடமையாக இருந்து நிறைவேற்ற முடியாட்டா கூட அவருடைய வாரிசுதாரர்கள் அதை நிறைவேற்றுவது என்பது அவர்கள் மீதான பொறுப்பு. அப்போ இந்த அடிப்படையில் அவர்கள் தர்மம் ஏதேனும் செய்வதற்கான முயற்சிகளில் கூட நீங்களும் நானும் என்ன செய்யணும், அவங்க பேரால் ஒரு நிரந்தர நன்மைகளுக்குரிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை செய்யுங்க. நாம் நிச்சயமாக இது மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது எப்போது என்று நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக வரதான் போகுது. மலக்குள் மௌத் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பார். ரசூலுல்லாஹ் அழகாக சொல்கிறாங்க, எந்த கண்ணும் பார்த்திராத விதங்களில் இந்த உலகத்தில் அல்லாஹ் கைபாக வச்சிருக்கான் பாருங்க. சில விஷயத்தை மறைவா மலக்கை யாருமே இங்கே நம்ம பார்த்ததில்லை. அல்லாஹ் எப்படி பார்த்தது இல்லையோ அப்படி மலக்கை நாம் யாரும் பார்த்ததில்லை, ஆனால் நம்மளோட தான் இருக்கிறாங்க. நன்மை தீமைகளை பதிவு செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போறா இருந்தால் நல்லடியார்களாக இருந்தால் பாதுகாப்பதற்கு கூட முன்னால் பின்னால் இடது பக்கம் வலது பக்கம் என்று வானவர்களை அல்லாஹ் கொண்டு நம்மை அரணாக கொண்டு பாதுகாக்கவும் செய்கிறான். ஆனால் எப்போ பார்ப்போம் தெரியுங்களா, உயிர் இந்த தொண்டைக்குழியை வந்து அடையும். எல்லா மனுஷனுக்கும் ரூஹுங்கிறது உடம்புல தான் இருக்குது. ஆனால் அறிவியலாளர்களால் பதில் சொல்ல முடியாததாக இருக்குது. இன்றைக்கி சயின்டிஃபிக்காக பதில் சொல்ல முடியல, உடம்புல எங்கப்பா உயிர் இருக்குது. ஆய்வு செய்கிறோம். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்கிறான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருக்குது. ஒமா ஊத்தித்து மின் இல்மி இல்லா கலீலன், உங்களுக்கான அறிவு ரொம்ப சொற்பமானதாக சாதாரணமானதாக இருக்குது. அந்த உயிர் உடலிருந்து வெளியேறும்போது இந்த கண்ணு பார்க்கும், உயிரை மட்டும் பார்க்காது, மலக்கையும் பார்க்கும். அதான் ரசூலா சொல்கிறாங்க, இன்ன ரூஹை இதா குபில தபிஅல் பஸர், பார்வைகள் அதை பின்தொடர்ந்து நிற்கும். அந்த உடல் கூட்டிலிருந்து உயிரை அவர்கள் வெளியேற்றும் போது கூட ஒரு இறை விசுவாசிக்கு கிடைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தரணும். ஏன்னா இலகுவாக ஒரு தோல் பையிலிருந்து நீர் சரிவது மாதிரி அல்லாஹ் லேசாக அந்த உயிர் என்ன பண்ணிடுவான், வெளியே எடுத்துருவான். அந்த மலக்குகளை ஒரு ஜமாவா சூரியனை போன்று பிரகாசமாக பார்க்கணும், நமக்கும் அப்படியே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும்னு இந்த நேரத்தில் துவா செஞ்சுக்க. ஏன்னா ரசூலா இதெல்லாம் ஒரு கபரு பக்கத்தில் நிற்கும் போதுங்க ஒரு கூடுதலாக மரண சிந்தனை இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, இங்கேருந்து போனோன்னா வியாபாரம் தொழில் குடும்பம் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் இந்த இடத்துல ரசூல்லா அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. மரணத்தினுடைய சூழல்களை ஒட்டி அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். மலக்குள் மௌத்தை அதே போன்று சூரியனை போன்று பிரகாசமான நிலையை ஒரு கூட்டமாக வந்து நம்மை நோக்கி சலாம் என்ற முகமனை சொல்லணும். சலாமை நாம் கேட்டுட்டோம்னு வைங்க மலக்குகள்கிட்டருந்து, நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துடும். அந்த உயிர் வெளியேறி அல்லாஹ்விடத்திலே சுவனத்துக்குரிய நற்செய்தியை தாங்கி மேலே சொர்க்கத்துக்கான பதிவேடுகளிலே பதிவு செய்யப்பட்டு மீண்டும் இதே இடத்துக்கு வரும். நாங்கள் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தரோம். ரூஹ் இருக்குல்ல, ரூஹுக்கு அழிவுலாம் கிடையாது. நம்ம உடம்புக்கு தான் ஏதோ நமக்கு பார்வைக்கு என்னமோ குழிக்குள்ளே வைக்கிறோன்னு தெரியுது. நபிமார்களுக்கு அந்த உடல் கூட மண்ணை தீண்டாதுன்ட்டாங்க ரசூல்லா. பர்சகான ஒரு வாழ்க்கைங்க. மீ வராயும் பர்சகுன் இலா யௌமி யுப்அஸூன், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு திரைமறைவை அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். இப்போ நம்ம இங்கேருந்து விடைபெறும்போது அவர் எந்திக்கிறாரு. சொன்னால் நம்புவீங்களா? நீங்களும் நானும் இங்கேருந்து நமக்கு தான் தெரியுது ஏதோ பிரிஞ்சு போகிறோம்னு. ஆனால் அவருக்கு அங்கே அல்லாஹ் காட்டுவான், இவங்கெல்லாம் போயிடுவாங்க, எல்லாம் விடைபெற போகிறாங்க, காலடி எட்டையெல்லாம் கேட்க செஞ்சு மலக்கு அங்கே வந்து நிற்பாங்க. இப்போ முன்கர் நக்கீர் என்ற நீல நிற கண்களுடைய, அதுதான் ரசூலா சொன்னாங்க, கபருக்கிட்ட வந்துட்டு விலகி போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிடுங்க, உங்களுடைய தோழருக்காக நீங்கள் உறுதியாக பதில் சொல்லணுங்கிற அந்த கேள்விகள் இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, மலக்கு வந்து மண் ரப்புக்க, உங்கள் ரப்பு யாருங்கிற கேள்வியை வைப்பாங்க. ஒமா தீனுக்க, உங்கள் மார்க்கம் என்னங்கிற கேள்வியை வைப்பாங்க. ஒமன் நபியுக்க, உங்கள் நபி யாருங்கிற கேள்வியை வைப்பாங்க. இதைத்தான் தலைமாட்டில் உட்காந்து சொல்லியெல்லாம் கொடுப்பாங்க. தல்கின்னு சொல்லி தலைமாட்டுகளில் உட்காந்து சில அசரத்துகளை கூப்பிட்டு இமாம்களை வைத்து சொல்லியெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நாம் அல்லாட்ட கேட்கணும். அவருக்கு அல்லாஹ் அந்த உறுதியை தந்துட்டா போதுங்க. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. 70க்கு 70 மூலம் இப்போ அந்த கபர் விசாலமாயிரும். சும்மையும் நவ்விரளவு ஃபீஹி, சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் 100 கொண்டு வருவான், நறுமண கமிழ செய்வான். நிச்சயமாக அவர்களுக்கு சுவனத்துக்குரிய நற்செய்திகளை தாங்கி நிற்கும். அவரே ஆசைப்படுவார், நான் என் வீட்டுகிட்டெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடுறேனே, சொர்க்கவாதிக்கு கிடைக்கிற பாக்கியம். என் குடும்பம்லாம் அழுவுது,
என்னுடைய உறவுகள்லாம் என்னை இழந்து விட்டு தவிக்கிறாங்க, நான் போய் அவர்களிடத்துல சொல்லிவிட்டு வரலாமா? இல்லை இல்லை, அதுக்கான அனுமதி கிடையாது. நீங்கள் உறங்குங்க. ஒரு நிம்மதியான உறக்கத்தை, சுவனத்துக்கு உண்டான நற்செய்தி அல்லாஹ் அவர்களுக்கு தரணுங்கிறதுக்கு தான் நம்ம இங்கே நிற்கிறோம். அதுதான் நம்ம மீதான கடமை. தொழுகை கூட இந்த ஜனாசா தொழுகைங்கிறதே ஒரு துவா தான், பிரார்த்தனை தான். இங்கேயும் தயவு கூர்ந்து வந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் அவர்களுக்காக நாம் துவா செய்து நாமும் இதே இடத்துக்குத்தான் வரப்போகிறோம் என்பதை பறைசாற்றி பிறருக்கு நாம் மறைவாக செய்கிற துவா மலக்குகள் நமக்காக செய்கிற துவா என்பதை உள்ளார்ந்து உணர்ந்துக்குங்க. நீங்கள் அவங்களுக்கு கேட்குற ஒவ்வொன்றும் உங்களுக்கும் ஆமீனாகும். எனவே தயவு கூர்ந்து இங்கிருந்து காலடிகள் நகர்வதற்கு முன்னால் சிறிது நேரம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக இந்த மன்னரை வாழ்வை எல்லாம் விசாலமாக்கட்டும், அதிலே ஒளிகளை ஏற்றட்டும், சுவனவாதிக்குண்டான நற்செய்திகளை அவர்களுக்கு தரட்டும், அவர்களுடைய இழப்பை தாங்கிக் கொள்கிற மன வலிமையையும் சபரன் ஜமீலா என்ற ஒரு அழகிய பொறுமையையும் அவர்களது குடும்பத்தாருக்கு தரட்டும். இத்துன்பத்துக்கான கூலியையும் தந்து அல்லாஹு மகஜுருனி ஃபி முஸீபத்தி வஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா, இதைவிட சிறந்த பகரத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தட்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனையை இந்த நேரத்தில் ஆழமாக அழுத்தமாக நாம் செய்துவிட்டு விடைபெறுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டில் உணவு வச்சுருக்கோம்.